ஸ்ரீ தாமிரபரணி மாஹாத்மியம் 34ஆம் அத்தியாயம். தீபிகா தீர்த்தம். பாண்டிய நாட்டின் வடக்கே வேணுவதி நதிக்கரையில் கலம்பா என்று அழைக்கப்படும் ஒரு அக்ரஹாரம் பிராமண குடும்பங்கள் வசிக்கும் பகுதி இருந்தது. வேதங்களை நன்கு அறிந்த செல்வந்தர்களாகவும் சிவபக்தி உள்ளவர்களாகவும் யாகங்களை செய்யும் ஏராளமான பிராமணர்கள் அங்கு வசித்து வந்தனர். அவர்களில் ஒருவரான பிரமோதன் மிகவும் கடினமான காலகட்டத்தை கடந்து சென்றார். அவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளை, மகன், மகள் மற்றும் பேர குழந்தைகளையும் இழந்தார். தனது தந்தையின் மரணத்திற்கு பின்னர் சொத்து பங்கீட்டில் தனது சகோதரனை ஏமாற்றியதன் காரணமாகவே அனைத்து பேரழிவுகளும் ஏற்பட்டன என்பதை அவர் உணர்ந்தார். தனது செல்வத்தை தனது சகோதரனிடம் ஒப்படைத்துவிட்டு யாத்திரை செல்ல முடிவு செய்தார். தனது சகோதரனால் மறுக்கப்பட்ட போதிலும் அவர் அவ்வாறு செய்தார். ஒரு குரோஷம் 3 கிலோமீட்டர் பயணம் செய்த பின்னர் அவர் ஒரு சந்நியாசியை கண்டார். அவர் காசிக்கு கடினமான பயணத்தை மேற்கொள்வதை தவிர்க்குமாறு அவருக்கு அறிவுறுத்தினார். அகஸ்திய மாமுனிவரிடம் செல்வதற்கு பதிலாக அவருக்கு வழிகாட்டினார். ஸ்நாதா முனினா என் விதினா தக்ஷிணா ஹரித். தெற்கே தாமிரபரணி நதியை கொண்டு வந்து நீராடிய அந்த மகா முனிவரான அகத்தியரிடம் சென்று அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கள். அவரது தாமரை பாதங்கள் பூமியை உறுதியாக மங்களகரமானதாக மாற்றியது. மிகவும் ஆணவமுள்ள விந்திய மலையை அடக்கியவர். பெருங்கடலின் முழு நீரையும் தனது உள்ளங்கையில் ஏந்தி அருந்தியவர். அசுர வாதாபியை கொன்றதன் மூலம் பூமியையும் பெருங்கடலையும் துன்பத்திலிருந்து விடுவித்தவர். அவரது முயற்சியால் பசுக்கள், வேத பிராமணர்கள், மந்திரங்கள், யாகங்கள் மற்றும் தர்மம் பாதுகாக்கப்பட்டுள்ளன. அவர் உங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றத்தை அருள்வார். இவ்வாறு கூறி அகஸ்திய மாமுனிவரின் உயர்ந்த மந்திரத்தை அவருக்கு கற்பித்தார். இந்த மந்திரம் கஷ்யப முனிவரால் சிவசர்மாவின் விடாமுயற்சியின் பேரில் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. பிரமோதன் அவருக்கு மரியாதையுடன் நன்றி தெரிவித்துவிட்டு தாமிரபரணி நதிக்கு சென்றான். அவன் கஷ்யப தீர்த்தத்தில் நீராடி பகவான் கஷ்யபேஸ்வரரை தரிசனம் செய்தான். அவன் தன் கையில் ரத்தினங்களால் நிரப்பப்பட்ட மூங்கில் குச்சியை எடுத்துக்கொண்டு முனைகள் இரும்பு மூடிகளால் மூடப்பட்டிருந்தன. அதை அங்கே ஒரு பிராமணரிடம் ஒப்படைத்துவிட்டு அகஸ்திய மாமுனிவரை தரிசனம் செய்ய மலைய பர்வதத்திற்கு சென்றான். 3 பகல் இரவுகள் அவன் தொடர்ந்து முனிவரை தியானித்து சந்நியாசி உபதேசித்த மந்திரத்தை உச்சரித்தான். பின்னர் அகஸ்திய மாமுனிவர் அவர் முன் தோன்றி மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தனது அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்ற முன்வந்தார். பிரமோதன் முனிவரின் பாதங்களில் நிலையான பக்தியையும் தரிசனத்திற்காக காசிக்கு செல்வதையும் வேண்டிக் கொண்டான். முனிவர் ஒரு விளக்கை, தீபத்தை கொடுத்து பைனாக சரசில் நீராடச் செய்தார். பிரமோதன் உடனடியாக காசிக்கு கொண்டு செல்லப்பட்டதாக உணர்ந்தான். மணிகர்ணிகை படித்துறையில் நீராடி துந்தி விநாயகர், தண்டபாணி, விஸ்வேஸ்வரர், அன்னபூர்ணா தேவி மற்றும் கால பைரவரை வணங்கினான். அங்கே நித்திய யாத்திரையை முடித்தான். மணிகர்ணிகையின் கரையில் ஒரு இளம் ஜோடியை கண்டார். அவர் என்ன தேடுகிறார் என்று அவர்கள் அவரிடம் விசாரித்தனர். வயதானதால் தெற்கு நோக்கி செல்வதற்கான நீண்ட பயணத்தை குறித்து அவர் கவலைப்பட்டதாக கூறினார். அந்த தம்பதியினர் அவரை மீண்டும் தீபிகாவுடன் ஆற்றில் நீராடச் செய்தனர். தீபத்துடன் ஆற்றில் நீராடி அவர் 16 வயதுடைய இளம் அழகான மனிதராக பிரமோதன் தாமிரபரணி நதியில் வெளியே வந்தார். பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்தும் வகையில் அனைத்து திசைகளிலும் பிரகாசத்தை பரப்பினார். அவர் காசிக்கு சென்றதை குறித்து அவர்களிடம் கூறினார். பின்னர் பிரமோதன் தனது மூங்கில் குச்சியை தனது நண்பருடன் விட்டு சென்ற இடத்திற்கு சென்று அதை திருப்பி தருமாறு கேட்டார். வஞ்சக பிராமணன் குச்சியை குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று கூறினார். பிரமோதன் தனது தோற்றத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை சுற்றியுள்ள கதையை விளக்கினார். ஆனால் பிராமணன் அசையவில்லை. ஒரு நண்பரை ஏமாற்றினால் தனக்கு ஏற்படும் துயரமான விதியை குறித்து பிரமோதன் அவருக்கு தெளிவுபடுத்தினார். ஆனால் அது அவருக்குள் எந்த பயத்தையும் ஏற்படுத்தவில்லை. பிராமணன் மறுநாள் சிவபெருமானின் முன்னிலையில் சத்தியம் செய்வதாக கூறினார். அனைவரும் ஒப்புக்கொண்டனர். மாலையில் மறுநாள் சத்தியம் செய்யும் போது சிவபெருமான் தண்ணீர் குடத்தில் இருக்க வேண்டும் என்று
தகுந்த மந்திரங்களை கூறி சிவபெருமானை வேண்டிக் கொண்டார். சிவபெருமான் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு தண்ணீர் குடத்திற்குள் நுழைந்தார். அன்று இரவு ஒரு கனவில் பிரமோதனை ஆறுதல் படுத்திய சிவபெருமான் அங்குள்ள புளிய மரத்தின் அடிவாரத்தில் தனது செல்வத்தை பெறுவதாக கூறினார். மறுநாள் காலையில் பிராமணர் சிவன் ஆலயத்தில் பொய் சத்தியம் செய்தார். ஆனால் பிரமோதர் அவரை புளிய மரத்திற்கு வந்து சத்தியம் செய்ய கூறினார். பிராமணர் அதன்படி செய்தார். அந்த நேரத்தில் மரத்திலிருந்து பெரிய அரவங்கள் வெளிவந்து மரத்தை மட்டுமல்ல பிராமணரையும் சாம்பலாக்கியது. நெருப்பிலிருந்து ஒரு பெரிய சிவலிங்கம் வெளிப்பட்டது. வானத்திலிருந்து வான இசை மற்றும் நடனத்தின் துணையுடன் மலர் மழை பொழிந்தது. தேவர்கள் மற்றும் சித்தர்கள் பிரார்த்தனை செய்தனர். பிரமோதர் சிவபெருமானை புகழ்ந்து ஒரு ஆத்மார்த்தமான பாடலை பாடினார். சிவபெருமான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவரை அசைக்க முடியாத பக்தியுடன் ஆசீர்வதித்து அனைத்து பக்தர்களின் நலனுக்காகவும் அங்கு வசிப்பதாக அறிவித்தார். அந்த தீர்த்தம் தீபிகா தீர்த்தம் என்று அழைக்கப்படும். ஒரு வரம் கேட்கும்படி கேட்கப்பட்ட போது பிரமோதர் தனது தாராள மனப்பான்மையை காட்டினார். இறந்த பிராமணரை மீண்டும் உயிர்ப்பிக்க சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தார். பிராமணர் உயிருடன் எழுந்து திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தார். பிரமோதர் ரத்தினம் நிறைந்த மூங்கில் குச்சியை மீண்டும் பெற்று தனது வாழ்நாள் முழுவதும் அங்கேயே வாழ்ந்தார். சிவபெருமான் அங்குள்ள அனைவரையும் தக்ககேஸ்வரராக ஆசீர்வதித்தார். 34ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.